நீங்கள் இப்போ பார்க்குறது கேரளா ஸ்பெஷல் அடை பாயாசம். இந்த அடை பாயாசம் செய்யறதுக்கு நான் எடுத்தது 100 கிராம் அடை மட்டும் எடுத்து அதை வெந்நி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை கழுவி லேசாக உணர வச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து அதை 3 விதமாக பால் எடுத்தேன். முதல்ல பாருங்கள், இது நல்ல திக்னஸ்ஸாக ஒரு 100 மில்லி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு 200 மில்லி பால் கொஞ்சம் தண்ணியாக, அப்புறம் ஒரு 1/4 லிட்டர் நல்ல நிறைய தண்ணியாக ஊற்றி அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு இந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு அது கூட நம்ம உலர வச்சுருக்கிற அடையும் சேர்த்து நல்லா பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பாருங்கள், இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு வேக வச்சு அதே இது கூட கலந்து விட்ருக்கேன், நல்லா திக்னஸ் கிடைக்கட்டும்னு. இதுக்கு நான் 400 கிராம் மண்டபம் தட்டி போட்டிருக்கிறேன். இதுக்கு நெய்யில் வறுத்து கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும், இதுக்கு 2 ஸ்பூன் நெய் உருக்கி வச்சுருக்கிறேன், அதையும் மேலே ஊற்றியாச்சு. எடுத்த பாலை கடைசியாக ஊற்றணும். ஊற்றிட்டு திரையாமல் அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, அடை பாயாசம் ரெடி. பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.